தூக்கமின்மைன்றது ஒரு நாள் விஷயம் இல்லை. எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் தூக்கம் இல்லாம இருக்கலாம். அது வந்து வேலை காரணமா இருக்கலாம், இல்ல வீட்ல ஒரு ஃபங்ஷன். ஏதாவது ஒரு காரணத்தினால 1 நாள், 2 நாள் நம்ம தூங்காம இருந்தோம்னா, அதனால உடனே பெரிய பிரச்சனைலாம் வராது. ஆனா நெறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லீப் டெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எனக்கு 7 மணி நேரம் தூக்கம் என் உடம்புக்கு தேவை. ஆனா 6 மணி நேரம் தான் நான் தூங்குறேன் அப்படின்னா, இன்னைக்கே எனக்கு 1 மணி நேரம் கம்மியா இருக்கு. வார கடைசியில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 7 மணி நேரம் கம்மியா இருக்கு. ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 365 மணி நேரம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாரி போக, போக, போக அவங்க ஸ்லீப் டிப்ரிவேஷன் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு தூக்கம் கிடைக்கலன்னா, நான் 1 மணி நேரம்ன்றது கம்மி உதாரணம் குடுக்குறேன். இன்னும் கூட நெறைய கம்மியா நெறைய பேர் தூங்குறாங்க. ஸோ அந்த மாரி அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கும்போது, இதனால உடல் ரீதியா பலவிதமான பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். முக்கியமா பிபி நெறைய பேருக்கு கண்ட்ரோல் இல்லாம போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம் இதனாலேயே வரலாம்.